தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் இணைந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது எப்பொழுது நடைபெற்றது கிடையாது. இது 1991ஆம் ஆண்டு நடைபெற்றது. 34 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த அரசியல் வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்போம். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பிளவுபட்டிருந்தது. ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணியுமாக, ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியுமாக தனித்தனியாக போட்டியிட்டது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருந்தது. செல்வி ஜெயலலிதா சேவல் சின்னத்திலும், ஜானகி அம்மாள் இரட்டைப்புறா சின்னத்திலும் போட்டியிட்டனர். காங்கிரஸ் 3வது அணியாக போட்டியிட்டது. திமுக வெற்றி பெற்றது எளிதில். கருணாநிதி ஏறத்தாழ 12 ஆண்டு காலம் கழித்து தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் அமைச்சரவையில் அச்சிறுபாக்கம் தொகுதியை சார்ந்த ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த மருத்துவர் ராமகிருஷ்ணன் அச்சிறுபாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றவர். இவர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அமைச்சராக பொறுப்பேற்ற 6 மாத காலத்துக்குள் அவருடைய அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டது. பொன்னேரி தொகுதியை சார்ந்த சுந்தரம் என்பவருக்கு அந்த அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ராமகிருஷ்ணன் அமைச்சராக பதவியேற்ற 6 மாத காலத்தில் அமைச்சர் பதவியை இழந்தார். இதை இவர் கௌரவ குறைச்சலாக கருதினார். தேர்தலுக்கு பிறகு ஜானகி அம்மாள், ஜெயலலிதா அணி இரண்டும் ஒருங்கிணைந்து செல்வி ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். ராமகிருஷ்ணன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் அதிமுகவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டார். செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். 1991ஆம் ஆண்டு அதே தொகுதியில் அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2024ஆம் ஆண்டு அவர் காலமானார். கருணாநிதியின் மீது ஏற்பட்ட மனவேதனை காரணமாக, மனத்தாங்கல் காரணமாக தன்னுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன். இது அப்பொழுது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது.